விசிகா 8 தொகுதியுமே சந்தேகம். இந்த 8 தொகுதிகளுமே மயிரிழையில் தப்பித்த வாக்குகள் எல்லாம் ஜெயிச்சது பூரா. விசிகா என்னதான் பூசி முழுகினாலும் விசிகாவை திமுக பயன்படுத்திய முறை அடித்தட்டு தொண்டை ரசிக்கிறது. பல வேங்கை வயல் திமுக காலத்தில் தீர்வு காணப்படவே இல்லை. மாநில அரசுக்கு வந்த திருமாவளவனை மீண்டும் அவர் விலகுவதற்கு என்ன காரணம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவரே நிற்காம பின்வாங்கிட்டது, புதுச்சேரியில் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னது எல்லாமே இந்த விசிகாவுடைய தொண்டர்களே 8 தொகுதிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதுதான் அல்ல. அதிமுக போயிடும் ஓட்டு. அவன் திமுக ரசிக்கல. அந்த கட்சி கட்டுப்பாடு குழஞ்சு போச்சு. ஆளூர் ஷானவாஸ் எனக்கு நாகப்பட்டினம் வேண்டான்னு சொன்னது, அது சர்ச்சை. SS பாலாஜி சர்ச்சை. சிந்தனை செல்வன் தோத்து போயிடுவார். வாழ்க்கை ஜெயிக்கவே முடியாது. இதை செய்யூர்ல போனவ எவ்வளோ ஒன்று ஜெயிச்சாரு. ஜோதிமணி நிற்கிறாரு காட்டு பண்ண. ஜோதிமணி அவர் சிறுத்தையா காங்கிரஸ் தான். நேற்று சொல்றாரு, இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் நான் சிறுத்தையாக இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ இது வரைக்கும் சிறுத்தை இல்லை. அவர் இது வரைக்கும் இல்லைதான். இது வரைக்கும் இல்லை, நான் சிறுத்தை இல்லை, இப்போ தான் சிறுத்தை. ஜெயிச்ச பிறகு நான் யாருன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். பானைக்கு திமுக காரன் குத்த மாட்டான், திமுகவுக்கு பானைக்காரன் குத்த மாட்டான். 2 பேருக்கு எதிராக திருமாவுடைய அத்தனை தவறுகளுக்குமே காரணம் ரவிக்குமார் தான். ரவிக்குமார் சிபிஐ அலுவலகத்துக்கு எதுக்கு போனாரு? வீரபாண்டியனை சரி செய்வதற்கு திமுகவால் அனுப்பப்பட்ட ஒரு ஆள். அப்போ இவர் விசிகாவா இல்ல திமுகவா? சிபிஎம் சண்முகத்தை இவர் எதுக்கு சந்திச்சாரு? மறுப்பு சொல்லுங்க.